ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பாண்டிச்சேரி ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 போஸ்ட் வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ட் பீப்புளுக்காக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா எவரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ரெனியூட் ஆகிற மாரி கொடுத்துருக்காங்க. அப் டு வந்து பார்த்திங்கன்னா 31/3/2026 வரைக்கும் இதோட கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுன்றதை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பி எப்போ டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கன்சல்டன்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்கே எல்லாமே பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜாபோட நேச்சர் எப்படி இருக்குன்றதையும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்றதையும் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஓகேவா. ஸோ அண்ட் தென் ஏஜ் லிமிட்டும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரெனுமரேஷன்ஸ் வந்து பெர் மந்த் வந்து எவ்வளோன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் கன்சல்டோட ரெனுமரேஷன் மந்த்லி வந்து 30,000ன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ப்ரோக்யூர்மெண்ட் கன்சல்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரபிள் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரெனுமரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் வந்து 30,000 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் போஸ்ட் 3 ஃபினான்ஸ் கன்சல்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஸ்கில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக என்ன ஸ்கில்ஸ் நீங்கள் முடிச்சுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் தென் அதோட ஏஜ் லிமிட் அண்ட் ரெனுமரேஷன் பெர் மந்த், ஓகேங்களா. ஸோ இதுக்கும் 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 50 years வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 4th போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர், ஓகேவா. ஸோ இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அண்ட் தென் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் அண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டேர்மில் எங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட், வேலிட் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற போல் இருக்கும். ஸோ இதுக்கும் ரெனுமரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் 30,000 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5th போஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடி கன்சல்டன்ட், ஓகேங்களா. ஸோ ஆர் டேட்டா அனலிஸ்ட், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதோட ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த ப்ராசஸில் இருக்கிறவங்க படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஜாப் நேச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு 23 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி யாருன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டெமோகிராஃபி, ஸோ இதுமாதிரி முடித்தவங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டிலிங் டேட்டா அனலிசிஸ், எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ், அது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபரபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 year எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களோட ப்ரிஃபரபிள்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 yearsன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ரெனுமரேஷன் பெர் மந்த் வந்து 30,000. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்ம பாண்டிச்சேரி ஹெல்த் சொசைட்டி மூலிமா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் தான்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இயர் பை இயர் அப்டேட் ஆகும். ஸோ இந்த கான்ட்ராக்சுவல் பொறுத்த வரைக்கும் 2026 வரைக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வெப்சைட்லேயே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேயே நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன். ஸோ இது கூட என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சென்ட் பண்ணுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஏஜ் ப்ரூஃப், எஸ்எஸ்எல்சி ஆர் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது டிகிரி ஆர் டிப்ளமோ அது, அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அதாவது பாண்டிச்சேரி பீப்புள் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஐடி கார்டு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ், இந்த 6 டீட்டெயில்ஸ் உங்களோட ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 5 PM 9/2/2024, அதாவது இந்த மந்த் February month 19th 5 PM வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா பண்ணலாம். இல்லை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் த மிஷன் டைரக்டர் பாண்டிச்சேரி ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி, ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, 2nd floor ஹெல்த் டைரக்ட் காம்ப்ளெக்ஸ் புதுச்சேரி. இங்கே போய்ட்டு அந்த ஹார்ட் காப்பி நீங்கள் சப்மிட் பண்ணுற போல் இருக்குன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வில் பி ரிசீவ் 9:30 to 5 PM வரைக்கும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ரிக்யூர்மெண்ட் வில் பி பேஸ்ட் ஆன் அந்த
பேசிஸில் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும், யாரெல்லாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எலிஜிபிள்ன்றது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இருக்குன்றது இங்கே சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாடல் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் தென் வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ 5 போஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம். ஐடி அந்த வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கன்சல்டன்ட் இது போல் ஒரு 5 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த 5 போஸ்ட்டில் நீங்கள் எந்த போஸ்ட்டை அப்ளை பண்ணுறீங்களோ அது போஸ்ட் நேமை கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஆன்லைனில் பண்ணுறோமோ அந்த சேம் ப்ராசஸ் ஆஃப்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அங்கே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருங்க. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ரெசிடென்சி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸே எல்லாமே வந்து கொடுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி ரெசிடென்சி பீப்புள் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா அந்த நம்பர் வந்து கேட்குறாங்க. அண்ட் தென் எனி அதர் ரெலவெண்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு அதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக உங்களோட சிக்னேச்சர். ஸோ இதை தான் நீங்கள் இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் காப்பியாக போட்டு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டும் பண்ணலாம் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் டேரெக்டாக எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ஆஃபீஸில் அங்கே அட்ரஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணுன்றதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 5 போஸ்ட் கன்சல்டன்ட் இருந்தாலும் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்தாலும் ஸோ வில்லிங் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து அப்ளை பண்ணலான்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஹோம் கார்ட் கால்ஃபர் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கிரவுண்ட் டெஸ்ட் போயிட்டே இருக்குது. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டன் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக வேக்கன்சி எது ரிலேட்டடாக நமக்கு வந்துட்டு இருக்குதுன்னா டீச்சர் ஓகேங்களா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா லெக்சரர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுபோல் ஒவ்வொரு போஸ்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த போஸ்ட்டுனா நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ன்றதுனால அதுக்கான ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நர்சிங் போஸ்ட், ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இது போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமான்றதை கேட்டிருந்தீங்க. இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ணதில் நிறைய பேர் அவங்களோட ரெக்வசேஷன் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுன்றவங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணி ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் கொடுங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஏன்னா இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆச்சு. ஸோ அது ரிலேட்டடாகவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து லெட்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வர செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி கால்ஃபர் பண்ணியிருந்த ஃபயர்மேன் ப்ராசஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கான போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணி அதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ பெண்டிங் இருக்கிற போஸ்ட் 1 by 1 அவங்க கால்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சூனில் இருக்குன்றது நம்ம சொல்கிறோம். பாண்டிச்சேரி ரிலேட்டடு நியூஸ் இல்லாமல் ஓவரால் இந்தியா லெவலில் எதெல்லாம் அதிகமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக கன்வே பண்ணுறோம். ஸோ நீங்கள் குவாலிஃபைடு இல்லாமல் உங்களுக்கு ரிலேட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது அதை வந்து பாஸ் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மோட்டிவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிட்ஸ் ஜாப் அலர்ட் மூலயமா நம்ம கன்வே பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.